வெல்கம் டு அம்சா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோல மாதவிடாய் சுழற்சியை சரி செய்வதற்கு என்ன வழிமுறைகள்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணிருங்க. இன்னும் இது போல பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. பொதுவா பெண்களுக்கு மாதவிடாய் 28 நாட்கள் முதல் 32 நாட்கள் வரை என்பதையும், அந்த மாதவிடாய் சுழற்சி சரியா இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதையும் சென்ற வீடியோக்கள்ல நம்ம எல்லாரும் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல மாதவிடாய் சுழற்சியை சரி செய்வதற்கான சில வழிமுறைகளை இந்த வீடியோல பார்க்க போறோம். மாதவிடாய் சுழற்சியை சரி செய்வதற்கான முதல் வழிமுறை கற்றாழை. இந்த கற்றாழை எல்லோருடைய வீட்டிலும் இருக்கும். இந்த கற்றாழையை எடுத்து அதன் மேல் தோலை எடுத்துட்டு உள்ள இருக்க அந்த ஜெல்லை மட்டும் நீங்க காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வரணும். இப்படி நீங்க தொடர்ந்து வெறும் வயிற்றுல நீங்க இதை சாப்பிட்டுட்டு வர்றதுனால உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி சரி செய்யப்படுது. இதை நீங்க சும்மா ஜெல்லாவும் சாப்பிடலாம் அல்லது மோர்ல கலந்தும் நீங்க குடிக்கலாம். மாதவிடாய் சுழற்சிக்கான இன்னொரு வழிமுறை, வேப்பந்தலையை எடுத்து அதை அம்மியில வச்சு அரைச்சு சிறு சிறு உருண்டைகளா அந்த விழுதை எடுத்து தினமும் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வந்தாலும் உங்களுடைய மாதவிடாய் சுழற்சி சரி செய்யப்படுது. இந்த இரண்டு வழிமுறைகளுமே அனுபவபூர்வமான வழிமுறைகள். கண்டிப்பா உங்களுடைய உடலுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராம இது உங்களுடைய பிரச்சனையை சரி செய்கிறது. இது போல இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. எங்க சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.